மட்டும் கூடுதல் கவனம் எடுத்துக்கொண்டால் அதுவே போதுமானது. வாகனங்கள் பொதுவாக பத்திரமாக பார்த்து கொள்ளுங்கள். சகோதரிகள் கடகராசியில் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, உங்களுடைய கணவனை குறிகாட்டக்கூடிய செவ்வாய் குருவின் பார்வையில் இருக்கிறார். 7ஆம் அதிபதி பாக்கியத்துக்கு வருகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, கணவனால் உங்களுக்கு மைனஸ் இல்லை அப்படின்னு கேரண்டியாக சொல்லலாம். அப்படின்னா என்ன சிஸ்டர் அப்படின்னு பார்த்தோம்னா, கணவனால் மைனஸ் இல்லை அப்படின்னா அதையே ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக கண்டிப்பாக எடுத்துக்கொள்ளலாம். வயதில் மூத்த நபர்கள் இடம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஏதாவது பேச்சுவார்த்தை ஆரம்பித்தாலும் செவ்வாய் இந்த 8ஆம் இடத்தை விட்டு வெளியே வர வேண்டும். அதனால் இன்னொரு 1 மாதம் 1.5 மாதம் தள்ளி போடுவது புத்திசாலித்தனம். இப்பொழுதுக்கு பேச்சுவார்த்தை அளவில் மட்டும் நீங்கள் வைத்து கொண்டால் போரும். அரசாங்கம் சம்பந்தப்பட்ட ஆவணங்கள் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கிறதா அப்படிங்கிறத 1க்கு 2 தடவை நீங்கள் செக் செய்து கொண்டால் அதுவே போதுமானது. குறிப்பாக வயிறு அடிவயிறு சம்பந்தப்பட்ட இடங்களில் கொழுப்பு அதிகம் தங்காத அளவுக்கு உண்டான உணவு கட்டுப்பாடு, ஃபிட்னஸ், வாக்கிங், டயட்டிங் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் எடுத்துக்கொள்வது புத்திசாலித்தனம். பரிகாரம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமைகளில் ராகு துர்கா வழிபாடு, பிரத்யங்கரா, வாராகி வழிபாடு, அம்மன் வழிபாடு, ஏன்னா பௌர்ணமி மாசி மகம் வேற வரப்போகிறது இல்லையா? அப்போது இந்த மாதிரி துர்கா கோயிலில், அம்மன் கோயிலெல்லாம் பார்த்தோம்னா ஒரே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் தான். அந்த மாதிரி வழிபாடுகள் எல்லாம் உங்களுக்கு வரக்கூடிய நிறைய நெகட்டிவான விஷயங்களை ஒரு கவச்சம் போல் பாதுகாப்பு ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த பதிவை உங்களது நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.